ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா, கொரியர் பார்ட்னர். அதில் என்னுடைய சார்ஜரை இப்போ ரீசெண்டாக திருப்பதி போனப்போ அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஓகேவா, அந்த சார்ஜரு, அந்த யூஎஸ்பி கேபிள், அந்த ப்ளக் பாயிண்ட்டு அது இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் மேலே. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை கொரியர் போட சொல்லியிருந்தேன். அவர் வந்து போடுற மாதிரி தெரியலை. ஸோ ஃபோனும் எடுக்காமல் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் நான் இங்கே இருந்தே பார்த்தீங்கன்னா டெலிவரின்னு சொல்லிட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் நான் பிக்கப் வந்து போட்டு விட்டேன். ஸோ நான் நார்மலாக திருப்பதியில் இருக்க கொரியர் அந்த பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு எல்லாருமே 500 ரூபாய் கேட்டாங்க பிக்கப்புக்கு. ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன ஐட்டமுக்கு 500 ரூபாய் கேட்குறாங்க. ஸோ பிக்கப் பண்ணி அதை வந்து பார்சல் போட்டு நமக்கு அனுப்புவாங்களாம். அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நானே நெட்டில் வந்து சர்ச் பண்ணி எனக்கு இந்த ஆப் வந்து கிடச்சிது. இந்த ஆப்பில் எனக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கூட இருந்தது. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணி நான் இதை வந்து பிக்கப் நான் போட்டு விட்டுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. அவங்க ஃபஸ்ட்டு பிக்கப் போடுறதுக்கே வந்து ரொம்ப வந்து சீனை போடுறாங்க. அந்த பையனுக்கு நான் அங்கே திருப்பதி பையனுக்கு கால் பண்ணி நான் கேட்டப்போ, இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டிருக்கீங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எடுத்தால் தானேங்க நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணால் தானேங்க நாங்கள் வந்து பிக்கப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் வந்து நான் கஷ்டப்பட்டு அந்த பையன் கூட கோஆர்டினேட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு அவர் அப்புறமா எடுத்து பேசி அப்புறமா சொல்கிறாரு ஜஸ்ட் லைக் தட்டு, திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டோம்ப்பா, அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு 2-3 டேஸ் எனக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல்னா அந்த அளவுக்கு மன உளைச்சல். ஸோ 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணி இந்த பிக்கப் என் கைக்கு வரத்துக்குள்ளே போதும் நான் ஆயிடுச்சு. இப்போ அதை நான் சார்ஜ் போட்டிருக்கேன், ஒர்க் ஆகுது. இது வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜிங்கு, அதனால் அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யாரையுமே நம்பாமல் நம்மளே பார்த்தீங்கன்னா நம்மளோட திறமையை, நம்மளோட அந்த இன்சைட்ஸ், அதாவது உள்ளுணர்வை ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டு விடலாம். இப்போ நம்ம அவங்க போடுவாங்கன்னு காத்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி என் கைக்கு இது கிடச்சிருக்காது. நான் எல்லா பக்கமும் கால்ஸ் பண்ணி நான் வந்து டார்ச்சர் பண்ணி எனக்கும் மன உளைச்சல் தான். ஆனால் என்னுடைய பொருளை நான் வந்து வாங்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கான செலவு 83 ரூபா. ஸோ ஆல்ரெடி திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு 650 ரூபாய் செலவாச்சு. அது இல்லாமல் இதெல்லாம் தண்ட செலவு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 111 ரூபாவோ என்னவோ வந்தது. அதில் வந்து ஏதோ 25% ஆஃபர் வந்து இருந்தது. அதை நான் அந்த கூப்பன் அப்ளை பண்ணதுனால தான் எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது பேக் வந்து பாருங்கள், ஃப்ரெண்டு அவர் பேக்கரியில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க போல். அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ சேஃபாக நம்ம வீட்டுக்கு வந்து இறங்கிடுச்சு. இது எங்கே உடஞ்சி போகுமோ, பேக் கரெக்டாக பண்ணியிருப்பாங்கலாம் நான் யோசித்தேன். நல்லா தான் பேக் பண்ணி அனுப்பியிருந்தார். ஸோ அது வந்து இப்போ நான் சார்ஜ் போட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சார்ஜர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே, அதாவது சார்ஜ் போட்டுக்கிட்டே நம்மளால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுது, எடிட் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. அது எதுக்குன்னு தெரியல. இன்னொரு பழைய சார்ஜர் நான் போட்டப்போ அந்த ஸ்க்ரீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கரிங் ஆகுது. ஸோ இங்கேக்கும் அங்கேக்கும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ மல்டிபிள் டச்சு வந்து ஃபோன் ஹேங் ஆகுது. இப்போ பாருங்கள், என்னுடைய இந்த டெலிவரியில் வந்து இறங்குச்சு இல்லையா, அந்த சார்ஜர் போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா தான் ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. டச் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அதனால் ஒரு பின்னை போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே பின்னை யூஸ் பண்ணுறது நல்லது. வேறு பின் போட்டாலே வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ கீழே அந்த யூஎஸ்பி கேபிள் போடுற அந்த பின்னு, அதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்க்ரீனு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கே 1000 கணக்கில். எனக்கெல்லாம் ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு 4000 5000 ஆகுதுங்க. விவோ V21 இதுக்கு வந்து 5 தடவை நான் ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கூட நான் இதே ஃபோனை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்க.